நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு? இந்த பகுதி முழுவதுமே பெரும்பாலான ஓட்டு அது அதிமுகவுக்கு தான்ன்றதுல அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு? கண்டிப்பாக அதிமுக. டிஎம்கே தான் எங்களுடைய ஓட்டு. ஏடிஎம்கே தான். இது என்னுடைய நம்பருமா. உங்க தொகுதியில எது நடந்தாலும் எனக்கு நீங்க கண்டிப்பா போன் பண்ணுங்க. அந்த நிமிஷமே நான் வரேன். என்ன நீங்க ஜெயிக்க வைங்க, அந்த நிமிஷமே நான் வரேன் அப்படின்றாரு. இப்ப எங்களுக்கு இவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இவர் கண்டிப்பா எங்களுக்கு செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. இந்த எலெக்ஷன்ல உங்களுடைய வாக்கு அதிமுக. ஆமா, கண்டிப்பா. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? என்னைய பொறுத்தவரை விஜய் அவங்க 2026 அவர் தான் முதலமைச்சர் ஆகுறது அது தெய்வ வாக்கு, சும்மா வாக்குல. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு? சட்டமன்ற தேர்தலில் என்னோட ஆதரவு இரட்டை இலை தான். இரட்டை இலை சின்னத்துக்கு தான் வாக்களிப்புன்றதை உறுதியாக கூறுகிறேன். இல்லை, ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது 2 ஆட்சியும் பார்த்தாச்சு, புதுசாக ஒரு ஆட்சி வருது இல்லை, அது என்னன்ட்டு நம்ம பார்ப்போமே, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். டிவிகே. எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு? உங்களுடைய ஆதரவு தளபதி ஸ்டாலினுக்கு தான். ரெட்டாலிக்கு தான். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏடிஎம்க்கு போலாம் இருக்கிறோம். அவ்வளோ ஏடிஎம்க்கு தான் எங்கள் ஓட்டு. உங்களுடைய தேர்தலில் உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடலாம் தெரியல? ரெட்டாலிக்கு தான் போடுவேன். ஏன் பாட்டி ரெட்டையில? நான் எனக்கு எப்போ ஓட்டு வந்ததோ அதுலேருந்து, அண்ணாதுரை இருக்கும் போதுலேருந்து, எம்ஜிஆர் இருக்கும் போதுலேருந்து, ஜெயலலிதா இருக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் அதுக்கு தான். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சூரியன் தான் வர முடியுது. இந்த வாட்டி உங்களுடைய ஆதரவு ஸ்டாலினுக்கு தான். ஸ்டாலினுக்கு தான். வரக்கூடிய எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு? சீமானுக்கு. ஏன் சீமான்? தனித்து போட்டிடுறாரு. 234 அவர் தான் போட்டிடுறாரு. விஜய் தனித்து தானே போட்டிருக்காரு. அவர் போட்டிடுறாரு. இப்போ தானே வந்திருக்காரு. என்னோட ஓட்டு ஏடிஎம்கே போடலான்னு இருக்கேன். ஆக்சுவலி நானும் டிஎம்கேக்கு தான் போடலான்னு இருந்தேன். பட் ஏடிஎம்கே வந்தால் போலீஸில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகி கேர்ள்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டிஸ் அதிகமாக இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். அதுக்காக சரி, இப்போ இந்த எலெக்ஷன்ல உங்களோட ஓட்டு யாரு? அதிமுக தான் சார். ஏன்னா திமுகவுக்கு போட்டு நம்ம டோட்டல் வேஸ்ட் ஆகி போச்சு. இப்போ இந்த வாட்டி அதிமுகவுக்கு போட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு ஆசை. வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாரு? கண்டிப்பாக தளபதி தான். தளபதியில் 2 பேர் இருக்காங்க. இந்த தளபதி நம்ம சின்ன தளபதி தான். பெரிய தளபதியெல்லாம் வேஸ்ட் தான். இந்த தேர்தலில் யாருக்கு உங்களுடைய ஓட்டு? பட்டாங்குளத்து பகுதியில் ஒரு நாள் கூட வரல. ஃப்ரெட்டு வெள்ளம் வந்தது, ஒரு நாள் கூட எட்டி பார்க்கல. ஏரியா பக்கமே வரல. இப்போ எப்படி அவருக்கு ஓட்டு போட முடியும்? எங்களால் போட முடியாது. அதனால் நாங்கள் இந்த வாட்டி ரெட்டை இலைக்கு தான் போடுவோம். வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? ரெட்டலை. அதிமுக வேட்பாளர் ரெட்டை இலை சின்னத்துக்கு எங்களுடைய வாக்கு நாங்கள் அளிப்போம். அவருக்கு நாங்கள் போடுவோம். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. நிச்சயமாக வாக்கு யாருக்கு அப்படின்றத விட வாக்கு யாருக்கு போடணுன்றதை இந்த பகுதி வாழ் மக்கள் யாருக்கு போடணுன்றதை திமுக அதை முடிவு பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை திமுக 5 ஆண்டுகளில் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு காணலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மழை பெஞ்சா சென்னையிலே அதிகபட்சமாக தண்ணி நிற்கிற இடம் இந்த சூளை, தட்டாங்குளம் பகுதி, புளியாந்தோப்பு, புரசைவாக்கம், ஓட்டேரி, கனிகாபுரம், டிம்லஸ் சாலை, இந்த மாதிரி இடங்கள்லாம் தண்ணி அதிகமாக நிற்கிது. இந்த தண்ணி நிற்கக்கூடிய இடங்களில் தான் ஒரு வேட்பாளர், சமூக சேவை செய்கிறவங்க, ஒரு எம்பி, யார் ஒருத்தருமே கவனமும் இங்கே செலுத்துவாங்க. இங்கே எழும்பூர் தொகுதி பரந்தாமன் திமுக எம்எல்ஏவாக இருந்தபோது இது வரைக்கும் ஓட்டு வாங்கிட்டு போனார் தவிர இந்த பகுதிக்கு அவர் வரவே இல்லை. மக்கள் வெள்ளம் வந்தப்போ கூட மக்கள் அவரை கேட்டாங்க. ஆமாம், கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க, அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. ஏன்னா அவரோட பணியை அவர் இங்கே செய்யலை. அவர் அமைச்சர் சேகர் பாபுக்கும் அவருக்கும் கான்ட்ரவர்சி அது ஒரு புறம் இருந்தாலும் கூட அவர் இங்கே நின்றுந்தாருன்னா நிச்சயமாக தோல்வின்றதை திமுகவை முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ என்ன சொல்லலாம், இழுபறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வார்த்தைக்கு இடம் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அவர் தோல்வியை சந்திச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு தாராளமாக முடிவே பண்ணிட்டு இருப்பாங்க.
இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பகுதியில் வந்து 5 தலைமுறையாக வந்து இந்த தட்டாங்குளம் பகுதி சூளை அங்காளம்மன் கோவிலுக்கு சொந்தம் என சொல்லி கோவில் நிர்வாகம் சொல்லுது. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இது கோவிலுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் வந்து தெளிவாக வந்து ஆர்டிஐலாம் போட்டு தகவல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கோம். இது சம்மந்தமாக வந்து பலகட்ட போராட்டங்களை 5 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். எதுக்குமே செவி சாய்க்கலை. அவர் போன சட்டசபை தேர்தலோட பார்த்தீங்கன்னா இந்த பகுதிவாழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன், சங்கத்து இந்த தட்டாங்குளம் பகுதியில் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. ஆனால் இந்த பகுதியில் ஒரு 7 அப்பாவியோடைய வீடு மணிகண்டன் என்பவருடைய வீடை சீல் வச்சு இடிச்சே தள்ளிட்டாங்க. இதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இன்னொருத்தருடைய வீடை எழுதி வாங்கலான்னு பார்க்குறாங்க. இந்த கோவிலுடைய நிர்வாக அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது தேர்தல் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் வரும்போது எந்த ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்களோ மக்கள் பாதிக்கக்கூடிய விஷயங்களோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தும் இந்து சமய அறநிலையத்துறை என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் யாரெல்லாம் வந்து பூர்வகுடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் வந்து 400 ஸ்கொயர் ஃபீட் வச்சுருந்தா அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆனால் ரிஜிஸ்டர் இல்லாமல் யாராவது இடம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள ஆக்கிரமிப்பாளர்னு நாங்கள் வந்து கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் யாரும் புதுசாக வீடு வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது, இதெல்லாம் HRNC சட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்களுக்கு இங்கே வீடு கட்டுறதுக்கு வழி இல்லை, இங்கே நீங்கள் NOCயும் கொடுக்க போகிறதும் இல்லை. ஏன்னா நீங்கள் அதுக்கும் வழிவகை கிடையாது. கோவில் இடம் இல்லை. ஏன்னா கோவில் இடம் இல்லைன்றது ஒரு புறம். ஏன்னு இது வந்து கார்ப்பரேஷன் வரி நாங்கள் தான் கட்டுறோம், மெட்ரோ வாட்டர் வரி நாங்கள் தான் கட்டுறோம், எல்லாமே நாங்கள் கட்டுறோம். இவ்வளோ பிரச்சனைகளும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரதாம எம்எல்ஏ அவர்களுக்கு தெரியும். சட்டசபையில் ஒரு வார்த்தை கூட பேசலை. இந்த பகுதியுடைய பிரச்சனையை பற்றி இன்றைக்கி வரைக்கும் இந்த வார்த்தை கூட பேசலை. இன்றைக்கி நாங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலையும் கருப்பு கொடி கட்டியிருந்தோம். இங்கே வந்து இப்போது நாங்கள் கருப்பு கொடி இன்றைக்கி வரைக்கும் கட்டியிருந்தோம். எங்களுக்கு செவி சாய்ச்சி எழும்பூர் தொகுதியினுடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளரான அபிஷேக் ரங்கசாமி அவர் வந்துட்டு மக்களோட பிரச்சனைலாம் சரி சாட்சி கேட்டு அவர் பேசின பேச்சு மக்களுக்கு எல்லாருமே வந்து அது ஏற்றக்கூடியதாக இருக்கிறதுனால அவர் கையாலே நீங்கள் வந்து கருப்பு கொடியெல்லாம் வந்து கட்டி நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்க, நிச்சயமாக நாங்கள் வந்து உங்களுக்கு உண்டான மக்களுக்கு உண்டான பிரச்சனையை நாங்கள் வந்து தீர்வு காணணும்னு சொல்லி சொன்னது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக வந்து இந்த பகுதி முழுவதும் வந்து காண முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, இந்த பகுதி முழுவதுமே வந்து பெரும்பாலான ஓட்டு அது அதிமுகவுக்கு தான்ன்றதில் அதை மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இருக்க இங்கே சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டுமல்ல, இது மிகப்பெரிய பிரச்சனை. இங்கே வந்து ஈமக்காரிய மண்டபம் இருக்குது. இங்கே வந்து 50,000 பொதுமக்கள் வாழக்கூடிய இடம். குளங்கள் பெரும்பாலும் சென்னையில் கிடையவே கிடையாது. குளம் இருக்குது, அதை பராமரிக்க கூட இந்த சூளை அங்காளம்மன் கோவில் நிர்வாகத்துக்கு அதில் முடியல. அதையும் வந்து பரதாம எம்எல்ஏ அதையும் கண்காணிக்க அதை வந்து பார்க்கக்கூட இல்லை. அவர் மக்களோட பிரச்சனைக்கு தீர்வு காணணும். ஈமக்காரியம் பண்ணுற இடத்தையும் அதுவும் வந்து பார்க்கல. பார்க் இருக்குது, அதையும் டெவலப் பண்ணலை. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தண்ணி போகக்கூடிய விஷயம் இன்றைக்கி வரைக்கும், அதுவும் மழை பெஞ்சு அவங்கள காப்பாற்றிட்டாங்க. ஓகேங்களா? அது வந்து 17 கோடி ரூபாயில் ப்ராஜெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் அதை கனெக்ஷன் வந்து கொடுக்கவே இல்லை. மழை பெஞ்சிருந்தால் இந்த பகுதிவாழ் மக்கள் பெருசாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ திமுக சார்பாக தமிழன் பிரசன்னா நிற்கிறாரு, அவருக்கு உங்களுடைய பதில் என்ன? சார், தமிழன் பிரசன்னா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஊடகத்திலலாம் நிறைய பேசுவார், நானும் பேசியிருக்கேன். ஊடகத்தில் நிறைய பொய் பேசுவார்ன்றது நெறியாளர்களுக்கும் தெரியும், எங்களை போன்ற டிபேட்டில் கலந்தவர்களுக்கும் தெரியும். இவங்கன்னா 1000 பேசலாம், தமிழன் பேசினா என்ன பேசுவார், எப்படியெல்லாம் சமாளிப்பார், எவ்வளோலாம் பொய் பேசுவார்ன்றது அது அவங்கவுங்களுக்கு கட்சிக்காக ஒரு பொய் பேசுவாங்க. ஆனால் அவர் பொய்யை மட்டுமே தான் பேசுவார். புரியுதா? அதனால் தமிழன் பிரச்சனை வந்து எழும்பூர் தொகுதியில் நிற்கிறதால எழும்பூர் தொகுதி மக்களுக்கு வந்து நல்லது நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக நடக்க போகிறதே கிடையாது. தமிழன் சார்பாக ராஜ்மோகன் இருக்கிற புதுசாக வந்திருக்காங்க. நிச்சயமாக இது ஜனநாயக நாடு சார். யார் வேணாலும் நிற்கலாம். விஜய் நிற்கலாம், ஓகேங்களா? நடிகர் விஜய் நிற்கலாம், அது எடப்பாடியாக இருக்கார். நாளைக்கு ஒரு புதிய கட்சி கூட வேறு இன்னொரு நடிகரும் தொடங்கலாம். இது அவங்க நிற்கட்டும். மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்றது நம்ம மே மாதம் 4 அது தெரிய வரும். இருந்தாலும் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், தேர்தலுக்கு முன்னாடி இருந்த கருத்து கணிப்பு வேறு. ஊடகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், மற்ற அதிகாரிகளுக்கும் எல்லாருக்கும். இன்றைக்கி தேர்தல் நேரங்களில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பும் வந்து மாறி இருக்குது. அப்போது வந்து திமுக தான் வந்து இந்த கூட்டணி அவங்களுக்கு பலமாக இருக்குது, திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லி எல்லாரோட கருத்தும் இருந்தது. இப்போ கூட்டணி வந்த பிறகு என்ன ஆகி போச்சு கேட்டிங்கன்னா, அவங்க கூட்டணி திமுகவோட கூட்டணி பலவீனமாக இருக்குது. காரணம், காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, விஜய் கூட தான் வந்து கூட்டணி வைக்கணுன்றது ஒரு நிலைப்பாடு. எங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய பொறுப்பாளர்கள் வந்து செயல்பட்ட விதம் வந்து ராகுல் காந்தி அவரால் ஏற்றுக்க முடியல. ஆகையால் செல்வ பெருந்தகையோ ஐயா சிதம்பரம் செய்த தவிர காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர் யாரும் ஏற்றுக்கவே இல்லை. எல்லாருமே வந்து விஜய் தான் ஓட்டு போடுவேன்ற ஒரு சூழ்நிலையை வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் விசிகாவோட ஓட்டும் விஜய்க்கு வந்து குறைஞ்சபட்சம் 40% ஓட்டு வந்து அவங்களதும் போயிடுது. சீமானோட ஓட்டும் அங்கே அவருடைய ஓட்டும் பெரியது. இல்லை திமுக கூட்டணியே சொல்கிற பாருங்க, தேமுதிக ஓட்டு சுத்தம். அவங்க குடும்பம் மட்டும் திமுகவுக்கு போட்டால் தான் உண்டு. விஜயகாந்த் அவருடைய குடும்பம் அவங்க மட்டும் திமுகவுக்கு போட்டால் தான் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் ஆத்மாவே வந்து பிரேமலதா அவர்களை வந்து மன்னிக்காத சொல்லிட்டு அவங்க தொண்டர்களே சொல்கிறாங்க. அப்போ அந்த ஓட்டும் வந்து திமுகவுக்கு கிடையாது. இப்போ அவங்களோட ஓட்டு கமல் சுத்த 0. ஓகேங்களா? நம்ம வந்து கூட்டணிக்கு நான் 25 கட்சியை சேர்த்துட்டுன்னு சொன்னால் ஓட்டு யார் போட போகிறான்? 25 தலைவர்கள் ஒன்றாலும் சேர்த்துருக்கலாம். யார் ஓட்டு போட போகிறேன்? கம்யூனிஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ உங்களோட பெர்சன்டேஜ் வந்து குறைய தான் போகுது. எம்பி எலெக்ஷனில் திமுகவுடைய ஓட்டு பெர்சன்டேஜ் மிக மிக குறைவு. குறைஞ்சதுனால எல்லா மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்லாம் கூப்பிட்டு ஐயா ஸ்டாலினே வந்துட்டு பயங்கரமாக வான் பண்ணி பேசியிருக்காரு. இது வரைக்கும் திமுக சரித்திரத்தில் எம்பி எலெக்ஷனில் பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் சரிஞ்சதாக கிடையவே கிடையாது. பயங்கரமாக வான் பண்ணியிருக்காரு. ஆகையால் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்களை கூட்டணியுடைய பலவீனத்தை நம்ம பார்க்கும். கூட்டணி இருக்குன்னு ஒன்று சொல்லலாம், பட் இல்லை. ஓகேங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக வந்து வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு? கண்டிப்பாக அதிமுக தான். ஏன் அதிமுக? ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனைலாம் 125 வருஷமாக இருக்குது. இந்த பகுதி யாருக்குமே பட்டா இல்லாமல் இருக்குது. இது வந்து கோயில் நிலம்னு சொல்லி கோயில் நிர்வாகம் ஏமாற்றிட்டு இருந்தது. இது கோயில் நிலம் இல்லைன்றது கண்டுபிடிச்சி ஆர்டிஐ போட்டு கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து கோயில் நிலம் கிடையாது, இது கிராமணத்துவம், மக்கள் வசிக்கிறதுக்காக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்படி இருந்தும் கோயில் நிர்வாகம் இது கோயில் தான் சொந்தன்ற மாதிரி போராடிட்டு 125 வருஷமாக இந்த இடம் இருக்குது. யாருக்குமே பட்டா கிடைக்காம இருக்குது. ஸோ இப்போ கிடைக்கணுன்றது வந்து இவர் வந்து இன்னைக்கு காலையில் வந்தார், பேசினார், உறுதி கொடுத்தாரு. ஆமாம் 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 அபிஷேக் ரங்கசாமி அவர் உறுதி கொடுத்தாரு. கண்டிப்பாக நான் பட்டா வாங்கி தரேன், உங்களில் ஒருத்தனை இது பண்ணுவேன் அப்படின்ட்டு சொன்னார். அதனால் எங்கள் ஓட்டு கண்டிப்பாக அதிமுக போடுவோம். ஏன்னா எங்கள் வாழ்வாதார பிரச்சனையே இதுதான். இருக்கிறது ஒரு இடம், அது நிரந்தரமாக இருக்கும். நாளைக்கு எப்போ என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்க, கோயில் வருவாங்க, என்ன பண்ணுமோன்னு தெரியாமல் பயப்படாமல் இருக்கக்கூடாது. அதனால் அவருக்காக கண்டிப்பாக எங்கள் ஓட்டு. கடந்த 5 வருஷமா வந்து இங்கே திமுகவுடைய எம்எல்ஏ பரந்தாமன் இருந்தார். அவருடைய செயல்பாடு இல்லை, அவர் செயல்பாடுகள் இல்லாமல் இருந்தது. அவர் இருந்தும் இல்லாமல் மாதிரி தான் இருந்தது. எது வந்து பார்க்கல. நீ தண்ணி சூழ்ந்த இடமா இருந்தது மழை காலத்தில், அதையும் அவர் வந்து எதுவும் பார்க்கல. இந்த எட்டி கூட பார்க்கல. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தண்ணி நின்றுது, அவர் எந்த இது ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. அப்படி தான் இருந்தார். அவருடைய இது மட்டும் பார்த்துருந்தார். ஸோ இதெல்லாம் அவருடைய பாதிப்புகள் தான் அவருக்கு ஓட்டு விழாதுன்றது ஒரு விஜய் சார்பா வந்து இப்போ ராஜ்மோகன் நிற்கிறார்ல, அவங்களுக்கு உங்களுடைய மெசேஜ்? இல்லை, புதுசாக வந்திருக்காங்க. என்ன மக்களும் சில பேர் இளைஞர்லாம் அவர் பக்கம் தான் இருக்காங்கன்றாங்க. பார்க்கலாம், எல்லாமே 5ஆவது 4ஆம் தேதி தெரிஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக அதிமுக தானே. எங்கள் வாழ்வாதார பிரச்சனை அதெல்லாம் முக்கியம். வேற எந்த இதுவும் கிடையாது. அவங்க தான் ஓட்டு போடணுன்றது எங்களுக்கு. வர எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு? எங்களுடைய ஆதரவு வந்து தளபதி ஸ்டாலினுக்கு தான். ஏன்னா 5 வருஷமா திமுக ஆட்சி இருக்கு, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? 50 ஆண்டு கால நிரந்தரமான இதுவெல்லாம் செய்துட்டாரு, திட்டங்கள் எல்லாம். விஜய் நிற்கிறாரு, அவருக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கா? அதை பற்றி நாங்கள் சொல்ல விருப்பப்படல. ஏன்? எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா அவர் வந்து திமுக எதிர்த்து தான் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் திமுகனா எதிர்க்கிட்டோம், எதுனா எதிர்க்கிட்டோம். எங்களுக்கு வந்து தளபதி தான், ஸ்டாலின் தான் முதலமைச்சர், மீண்டும் நிரந்தர முதலமைச்சர் நான் சொல்லிடுறேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாரு? அதாவது ஆதரவுன்னு சொல்லி அரசியல் நம்ம வந்து ஒரு அமைப்பு ஆதி சிவ சோழர் புலிப்படம் சொல்லி ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்ட வரலாற்று இந்தியாவோட வரலாற்றை மட்டும் பேசக்கூடியவங்க. அரசியல் ஈடுபாடு இல்லை. ஆனால் இருந்தாலும் என்னைய பொறுத்தவரை வந்து அதிமுக வரணும்னு சொல்லி தான் ஒரு விருப்பத்தில் இருந்தோம். ஆனால் தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவங்கள வந்து முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தெய்வங்கள் வந்து கொண்டு அவரை வந்து காட்டுது. வந்து அதாவது அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் தான் கொண்டு காட்டுறது. ஆனால் இந்த தொகுதி இருக்கிற இந்த தேர்தல் கேண்டிடேட் இப்போ தட்டாங்குளத்தில் தேர்தல் வேட்பாளர் வந்து ஒரு நல்ல ஒரு வளரும் இளைஞர் வந்து நம்ம ஃப்ரெண்டு அபிஷேக் வந்து அவர் நல்ல ஒரு வளர்ந்து வர இளைஞர் வந்து அவர் வரணும்னு சொல்லி ஒரு ஆசையும் இருக்குது. புரியுங்களா? ஏன்னா என் நண்பர் வந்து செங்கோல் விடயமாக இருக்குது. இந்திய பாராளுமன்ற செங்கோல் நிறுவனத்துக்கு என்னோட துணையாக வந்தவர் வந்து ஆர்டி பிரபு அவங்க வந்து பாரத மணி நிறுவனத்தை ஆர்டி பிரபு வந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நானும் இன்றைக்கி என்ன நடக்க போகிறோம் எனக்கு அரசியலில் தெரியும். இருந்தாலும் இவர் அழைப்பதனால இந்த தேர்தல் பிரச்சாரம் அவருக்காக அவர் அபிஷேக்காக வந்து கலந்து கொண்டு. ஆனால் அரசியல் நம்ம ஈடுபாடில் என்ன உண்மையாக நம்ம சொன்னோம். விஜய் அவங்க வந்து 2026 அவர் தான் முதலமைச்சர் ஆகிறது வந்து அது வந்து தெய்வ வாக்கு, சும்மா வாக்குல தெய்வ வாக்கு. அதனால் அவர் வர்றது. ஆனால் அவரை நான் ஏற்கிறது இல்லை.
ஏன் ஏற்கிறதுன்னு காரணம்னா பெரியாரை முன்னிறுத்துறதுனால ஏற்கிறது இல்லை. அதுவும் காரணம் இன்னும் இருக்க இளைஞர் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் தான் வரணும்னு ஆசைப்படுறாங்க. தெய்வம் அதை தான் விரும்புது. சார் அவர் வந்து இந்த 5 வருஷத்தில் என்ன செய்யணும்னு பார்ப்போம். வரக்கூடிய உங்க சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு விஜய்க்குன்னு எடுத்துக்கலாம். ஓட்டு நான் போட மாட்டேன் வந்து என் பசங்க போடுவாங்க. என்னைய விரும்ப இப்போ என் பசங்க எனக்கு பிறந்த பசங்க வந்து போடுவாங்க. நான் வந்து ஆன்மீக நம்பிக்கை உள்ளவருக்கு தான் வந்து வாக்களிப்பேன் தவிர விஜய்க்கு வாக்களிக்க மாட்டேன். ஆனால் அவர் வர்றது வந்து தெய்வ வாக்கு. விஜய் அவங்க வர்றது வந்து நான் அது சும்மா சொல்லலை, புரியுங்களா? தெய்வ வாக்கு உணர்ந்து. ஏன்னா பழனிசாமி ஐயாவா விஜய் அவங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியா இப்படி பார்க்கக்குள்ள தெய்வ இதுலேருந்து வந்து நிற்கிறது விஜய் அவங்க தான். அவரோட படம் வந்து தெளிவாக நிற்கிது. அவர் தான் முதலமைச்சர் ஆவரம் சொல்லி பக்காவாக அதில் இருக்குது. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை, சரிங்களா? அதே போல் சில மாற்றங்கள் வந்து செய்யணும். ஒரு மத சம்மந்தம் இல்லாமல் எல்லாம் பொதுவாக அவர் ஈடுபடணும். திருப்பரங்குன்ற தீபத்தோன் விஷயத்தில் அவர் ஏற்றுறதுக்கு அனுமதி முதலமைச்சர் ஆகின பிறகு ஒரு மாதத்துக்குள்ளே அதை ஆணை அவர் பிறக்கணும், சரிங்களா? அப்படி வந்தால் இன்றைக்கி திமுக வந்து விழிச்சு காரணம் என்னென்னா திருப்பரங்குன்றத்தில் அதுவும் ஒரு கொஞ்சம் ஒரு விழிச்சு வரும். ஏன்னா பெரியாரை வந்து 1967 அண்ணாவும் இயக்கலை, அதனால தான் அவர் முதலமைச்சர் ஆகினார். அதே மாதிரி பெரியாரோட கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசலாம், எல்லாம் செய்யலாம். அதாவது தேர்தலில் பயன்படுத்த முடியும். அதனால தான் அண்ணா தெளிவாக வந்து பெரியாரை எதிர்த்து வந்து முதலமைச்சர் ஆகினது. அதே போல் திமுக இன்னைக்கு பெரியார் ஏற்ற எல்லாம், அதாவது திருமுருகாந்தி இவங்க பெரியார் திராவிட எல்லாத்தையும் இன்னைக்கு திமுக அரசியல் ஈடுபடுத்தினதே இது வந்து விடிச்சுக்கு தான். இது வந்து ஆன்மீக பூமி, சரிங்களா? தமிழ்நாடு வந்து ஆன்மீக பூமி. வந்து இந்த ஆன்மீகத்தில் பகுத்தறிவு பேசல எல்லாமே பேசுகிறது தப்பு இல்லை. ஆனால் இறைமறுப்பாளர் கொண்டு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறது வந்து அது யாரும் ஏற்க முடியாத சப்ஜெக்ட்டு. திமுக விழுறதே பார்த்து அந்த ஆட்சி விடுறது காரணம் பெரியார் கும்பல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனால தான். அதே நேரம் இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்து 5 வருஷம் முன்னுக்கு திமுக ஆட்சி வரப்போகிற காரணம் அது துர்காம்மா மூலம் வரப்போகுதுன்னு சொல்லி அந்த பதிவு நான் தான் பதிஞ்சது. துர்காம்மா மூலம் தான் அவர் முதலமைச்சர் வர்றாங்கன்னு சொல்லி பதிவு நான் தான் பதினேன். அதே மாதிரி ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கு சதைவிலாசனே அதுக்கு நன்றி நான் தான் வந்து பதிஞ்சேன். அந்த பெரியார கோட்பாடு இருக்கிறது தான் இங்கே இருக்கிற அந்த அரசியல் முரண்பாடு தவிர திமுக வந்து நமக்கு எதிர்ப்பாக அதிமுக எதிர்ப்பாக இறை மறுப்பாளரை வந்து இந்த அரசியல் தேர்தல் பிரச்சாரம் வந்து பெரியார் கும்பலை பயன்படுத்துகிற அது மெயினான ஒரு காலத்தை திமுக வெளிச்சே அடையுது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாரு? ஏடிஎம்கே தான். ஏன் சார் ஏடிஎம்கே? ஏடிஎம்கேனா நாங்கள் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு எங்கள் மூதாதையர் 3 தலைமுறை அங்கே இருக்கிறோம். அவர் வந்து காலையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் பட்டா வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னதுனால எங்களுடைய மைண்டெல்லாம் அவருக்கு போடணுன்ற ஒரு இது வந்திருக்கு சார். அதனால தான் ஏடிஎம்கே சொல்லுங்கள். அடுத்த 5 வருஷமாக திமுக ஆட்சி இருந்துச்சு. இந்த எழும்பூர் தொகுதியில் அவங்க என்ன செஞ்சாங்க? எழும்பூர் தொகுதியில் ஒன்றுமே செய்யல சார். இப்போ தண்ணி வருதுன்னு சொல்லி பல்ல வெட்டி விட்டாங்க. தண்ணி தானாக போனல, அது ஒரு ஜென்ரேட்டர் வச்சு எடுத்து விடுறது என்ன லாபம்? எவ்வளோ கோடி கணக்காக செலவு பண்ணுறாங்க. பல்ல வெட்டி கரெக்டாக போனால் தண்ணி தானாக போனல, போக மாட்டேதே. அப்படியே 4000 கோடி செலவு பண்ணி 4000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அதுக்கு. அதனால என்ன உபயோகம்? ஒன்றுமே இல்லையே. திரும்ப நல்ல மழை பெஞ்சதுன்னா திரும்ப தண்ணி நிற்க தான் செய்யும். தண்ணி மழை பெஞ்சு போனால் அதுவே தானாக ஓடணும். அதான் காவா கட்டினதுக்கு நான் அந்த 4 எத்தனை கோடி 4000 கோடி செலவு பண்ணதுக்கு அர்த்தம் இருக்கும். என்ன ஆச்சோ தெரியல சார். எங்களை மாதிரி மக்களை கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும், என்ன ஆச்சுன்னு தெரியல. வரக்கூடிய எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு அதிமுக. ஆமாம், அதாவது அவர் எங்களுக்கு கண்டிப்பாக பட்டா வாங்கி தரேன்றதுனால அவங்க தலைமையகத்தில் சொல்லி பட்டா, ஏன்னா இவரும் சொன்னார், பரந்தாமனும் சொன்னார். அதனால நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டோம். ஆனால் அவர் வந்து ஒன்றுமே கண்டுக்கல. இப்போ வந்து அபிஷேக் வந்து கண்டிப்பாக தரேன்னு சொல்லி, எங்களுக்கு முக்கியம் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துற இதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். விஜய் வர அரசியல் வந்திருக்காரு, அவர் சார்பாக இங்கே ராஜ்மோகன் நிற்கிறாரு, அவருக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கா? இல்லைங்க, யாரும் வந்து இது மாதிரி அபிஷேகம் மாதிரி எங்களுக்கு ஒரு கான்கிரீட் இது தரலை. வந்து இவர் ஒண்டி தான் கொடுத்துருக்காரு. அதனால எங்கள் மனசு ஃபுல்லாக இவர் பக்கம் திசை திரும்பி இருக்குது. வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாரு? நாங்கள் வந்து இது வரைக்கும் எப்படி சொல்கிறது, உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டிருந்தோம். திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருந்தோம். ஏன் திமுக ஓட்டு போட்டோன்றதை சொல்லிடுறோம். திமுகவுக்கு ஓட்டு போட்டோம். ஏன் ஓட்டு போட்டோன்னா, எங்களுக்கு வந்து இந்த தொகுதியில் நின்ன பரந்தாமன் இருக்கார்ல, அவர் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. இப்போ எப்படி இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ எங்களுக்கு ரெட்டை கட்சிக்காரர் வந்து எங்களுக்கு இப்போ வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த மாதிரி அவர் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. இது வந்து உங்களுக்கு நான் பட்டா வாங்கி தந்துடுறேன்,
நீங்கள் வந்து 150 வருஷமா 200 வருஷமா இங்கே வாழுறீங்க, முன்னோர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் பட்டா வாங்கி தரேன், இது உறுதி அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியை நாங்கள் நம்பினோம். நம்பி பரந்தாமனுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். இந்த கோயில் சங்க சார்பாக எல்லாரையும் உட்கார வச்சு கூடி ஒரு குழுவாக முடிவெடுத்து எல்லாருமே வந்து நமக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு, நம்ம அவருக்காக தான் ஓட்டு போடணும், அதனால நம்ம எல்லாம் உதயசூரியனுக்கு ஓட்டு போடணுன்ட்டு நாங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போட வச்சோம். அதே மாதிரி அவரை ஜெயிக்கவும் வச்சோம். ஜெயிக்க வச்சோம் பாருங்க, அதை விட அவரை நாங்கள் பார்க்கல. 5 வருஷமா நீங்க வருங்க. அவரை நாங்கள் பார்க்கல. குறிப்பா இந்த பகுதியில் வந்து மழை வெள்ளம் அதிகமா இருக்கு. தண்ணி வந்து அதுதான்ப்பா நாங்கள் பார்க்கல அவரை. தண்ணி வந்தது கிட்டத்தட்ட ஒரு வாரம். அந்த மழை தண்ணிலையும் காவாலையும் நாத்தத்துலேயும் குழந்தைங்கள வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ கூட வருவாங்க. வரல. ஒரு 7 நாள் 8 நாள் கரண்ட் கூட இல்லாமல் இருந்தோம் நாங்கள். மழையில் மழை வந்தது, தண்ணி இருக்குது, கரண்ட்டும் இல்லை. ஒரு குழந்தைங்கள வச்சு எப்படி இருக்க முடியுன்ற அந்த சூழ்நிலையில் அவங்க இருந்து பார்த்தாங்கன்னா தெரியும். இப்போ அவங்க சொகுசாக இருக்காங்கல்லம்மா, அதனால் எங்களை பற்றி அவங்களுக்கு தெரியல. ஓட்டு கேட்கும் போது மட்டுமே எங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படுது. ஓட்டெல்லாம் வாங்கின பிறகு நாங்கள் யாரோ, எங்களுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த மாதிரி எழும்பூர் தொகுதினாலே எப்பவுமே திமுகவுடைய கோட்டைன்னு அதுதான் அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. கோட்டைன்னு அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், திமுகவுக்கு எதுவுமே கோட்டை கிடையாது. அவங்களாம் மனக்கோட்டை கட்டிக்கிறாங்க. மனக்கோட்டை. இப்போ வரைக்கும் திமுக நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோம், நாங்கள் ஆட்சியை பிடிச்சிடுவோன்றாங்க. இந்த நாட்டில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? இப்போ எல்லாருமே உடனே என்ன பண்ணுறாங்க, இப்போ யூடியூப்லேயோ ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஒரு இன்ஸ்டாலேயோ நாங்கள் வந்து திமுகவை கட்சி எதிர்த்து ஒன்று நாங்கள் பேசுனா உடனே திமுக காரங்க உள்ள வந்து பெண்களை எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ, எவ்வளோ ஒரு தரம் தாழ்ந்து ஒரு பெண்ணை எப்படி பேச முடியும், அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. கண்டிப்பா 100% சொல்றேங்க. ஒரு சின்ன குழந்தை கூட அவங்கள வேணான்னா ஏங்க திமுக ஒரு தீய சக்தின்றாங்க. ஏன் சொல்றாங்க? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு நீங்க சொல்லுங்க. என்ன பாதுகாப்பு? இப்ப நான் ஒரு பொதுமக்கள், இப்ப எனக்கு தெரியுது, இப்ப நான் இடத்துல போறேன், 4 இடத்துக்கு போறேன், கண்டிப்பா பாதுகாப்பு இல்லை. கஞ்சா குடி பொம்பளைங்க அப்படி நடக்கக்கூடாது. கிண்டல் கேட்டா நாங்க அப்படிதான் செய்வோம். உரிமை தொகைலாம் எங்களுக்கு வரலங்க. உரிமை தொகைலாம் எங்களுக்கு வரல. என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. 5000 ரூபாய் விடிஞ்ச காலையில 5 மணிக்கெல்லாம் 5000 ரூபாய் போட்டாருல்ல, எதுக்கு போட்டாரு? ஏன் 5000 ரூபாய் போட்டாரு? இவ்வளவு நாள் ஏன் போடல? அதப்பா சிறப்பு தொகை. இப்ப இத்தனை 5 வருஷத்துல எங்களுக்கு கொடையே வரலையா? கொடை வந்தது இல்லையா? எல்லா நேரத்திலும் கோடையும் வருது எங்களுக்கு. அப்பெல்லாம் 2000 ரூபாய் போடாதவரு இப்ப மட்டும் ஏன் 2000 போட்டாரு? அப்ப எலெக்ஷன் நீங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக கிட்ட தேர்தல் வருது. இப்ப 2000 ரூபாய் போட்டா இவங்களை ஈஸியா பொம்பளைங்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஏமாத்தி நீங்க ஓட்டு வாங்க வேணாம். மக்களுக்கு நல்லது செஞ்சாலே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ வந்து பரந்தாமன் இருந்தாரு, முன்னாடி KS ரவிச்சந்திரன் வந்தாரு. அவரை சிறப்பா ஆட்சி செஞ்சாரு, சிறப்பா எங்க தொகுதியை சிறப்பா ஆண்டாரு. அவரும் இதேதான். இப்ப அவரையாச்சும் நாங்க என்ன சொல்றது, ஒரு வாட்டி வந்து மழை தண்ணியில ஏதோ ஒரு இடத்துக்கு வந்தாராம், அதையும் யூடியூப்ல இன்ஸ்டால போட்டு கிழிச்சாங்க. யார? பரந்தாமனை. ஒருத்தர் கேக்குறாரு, அதை நீங்களே பாக்கலாம், நீங்க அன்னைக்கு பார்த்த உங்களை இன்ன வரைக்கும் நான் பாக்கல. அதேதான் அவரும். இப்ப அவர் வந்து திருவிகா நகர் தொகுதியில நிக்கிறாரு. இங்க என்ன செஞ்சாரு, இப்ப அதான் அங்கேயும் செய்வாரு. நான் மக்களுக்கு நல்லது செய்யறவங்க வாங்க, மக்கள் செய்யறவங்க வாங்க. ஆமா கண்டிப்பா. ஏன்னா அந்த தம்பி இப்ப இவரு சொன்ன வாக்குறுதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப பேசுறதுலயே கண்டுபிடிச்சிடலாம். அவர் இங்க வந்து சொன்ன உடனே என் வீட்டுல இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க உரிமையா என்கிட்ட கேக்குறீங்க. இப்ப அன்பா பேசினாரு. ஒரு அடி தூரம் இல்ல, தீண்ட தக்காதவ மாதிரி நிக்கல, பக்கத்துல நின்னு ஒவ்வொருத்தர் கோரிக்கையும் கேட்டாரு. அவரு உங்களுக்கு நம்பர் கொடுத்தாரு. யாருமே தன்னுடைய பர்சனல் நம்பரை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. முக்கியமான ஒரு விஐபிக்கு தான் கொடுப்பாங்க. இது என் பர்சனல் நம்பர்ன்னு எங்க எல்லாருக்குமே ஒரு நம்பர் கொடுத்தா நான் வேணா காட்டுறேன். இது என்னுடைய நம்பருமா, உங்க தொகுதியில எது நடந்தாலும் எனக்கு நீங்க கண்டிப்பா போன் பண்ணுங்க, அந்த நிமிஷமே நான் வரேன், என்ன நீங்க ஜெயிக்க வைங்க, அந்த நிமிஷமே நான் வரேன் அப்படின்றாரு. ஆனா இருந்தாலும் அம்மா ஆட்சியில வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கல. பாதுகாப்பா இருந்தோம். அம்மான்னு கண்டிப்பா அந்த பாதுகாப்பு எங்களுக்கு நாங்க உணர்ந்தோம். அவரு தான் சொல்லிக்கிறாரு அப்பான்னு. நாங்க அவர் அப்பான்னு சொல்லலையே. அம்மான்ற பதவி நாங்க அம்மாக்கு கொடுத்தோம். அம்மாவே எடுத்துக்கல, இவரே அப்பான்ற பதவி இவரே எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி அண்ணான்ற பதவி அவரே எடுத்துக்கிறாரு. அவரே எடுத்துக்க கூடாது, நாங்க கொடுக்கணுங்க. மக்களா பார்த்து அம்மா சொல்ற, மக்களுக்காக நான், மக்களாகவே நான் அம்மா சொன்னாங்க. ஏன்னா அம்மா எங்களோட கலந்து இருந்தாங்க. இவர் என்ன கலந்துருக்காரு? ஒரு அம்மா காலில் வந்து விழுந்து மனு கொடுக்குறாங்க, தள்ளி விட்டுட்டு போறாரு. இதுதான் வந்து திமுக ஆட்சியில பெண்களுக்கு கொடுக்குற கௌரவமா? கௌரவம்னா என்ன? இப்ப எடப்பாடி வந்து தரையில நடந்து போறாரு. இப்ப எடப்பாடி வந்து நல்ல ஆட்சி கிடையாது, அவர் சிறப்பா செய்ய மாட்டாரு. சரி, நீங்க என்ன சிறப்பா செஞ்சீங்க? பெண்களுக்கு ஊக்கத்தொகை நீங்க, எனக்கு சத்தியமா 5 வருஷமா ஊக்கத்தொகை வரல. 1000 ரூபாய் வரல. 1000 ரூபாய் வரலன்னு நான் கவலைப்படல. ஏன்னா அது எங்க பணம்?
நீங்க கொடுத்தாலும் திருப்பி என்ன பண்ண போறீங்க, வரியில புடுங்கிட போறீங்க. பால், தண்ணி, அரிசி எது எதுல ஏத்த முடியுமோ ஏத்த போறீங்க. அதனால எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். இப்பவும் எனக்கு எதுவுமே வேணாம். 5000 ரூபாயும் எங்களுக்கு வரல, 1000 ரூபாயும் எங்களுக்கு வரல. இப்ப நீங்க எது கொடுத்தாலும் எங்களுக்கு வேணாம். நாங்க என்ன கேக்குறோம்னா, எங்களுக்கு நல்ல ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி. இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருக்குல்ல, 10 வயசு குழந்தை சிகரெட் பிடிக்குது. அவ்வளவு மோசமா இருக்கு. இதே தெருவுல நான் உங்களுக்கு வீடியோ போட்டோ ஆதாரத்தோட இப்போ ஒரு அரசு இந்த இது எலெக்ஷன் முடியட்டுமே, தேர்தல் அந்த இது வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு 10 நாள்ல நான் அந்த எங்கெங்க குடிக்கிறாங்க, எங்கெங்க இந்த போதெல்லாம் நடக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு போட்டோ ஆதாரத்தோட காட்டுறேன். ஏன்னா அதெல்லாம் நடக்குது. இந்த தொகுதி இப்போ வந்து புதுசா இப்போ விஜய் வந்திருக்காரு. விஜயோட வருகை எப்படி பாக்குறீங்க? நாங்க என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து அவரும் வரட்டும், புதுசா வராரு, அவரை நம்பி யார் ஓட்டு போடுறாங்களோ போடட்டும். நாங்க அது தப்பு சொல்லல. எங்களுக்கு எது நல்லது செய்கிறாங்க, எங்களை நம்பி வந்து நான் உங்களுக்கு இது நான் செஞ்சு, இப்போ நாங்களா அவரை போய் கேட்கல, அவரா எங்களுக்கு முன்ன வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால நீங்க வந்து போன வாட்டி எங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு அவங்க எங்களை கேட்டாங்க. கேட்டதுக்காக எங்களுக்கு அவர் வாக்குறுதி கொடுத்தாரு, நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பட்டா வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுனால நம்பி தான் நாங்க அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம். ஆனா அவர் எங்களுக்கு வந்து எதுவுமே செய்யல. ஏமாற்றம் மட்டுமே, நிச்சயம் ஏமாற்றம் மட்டுமே. நீங்க யாருக்கிட்ட வேணா கேளுங்க, இந்த இடத்துல ஒரு பால் பேக்கெட் கொடுக்கல, வெள்ளம் வந்த டைம்ல ஒரு பால் பேக்கெட் கொடுக்கல, பால் பேக்கெட் கூட கொடுக்காதவரு 5 வருஷத்துல எங்களுக்கு என்ன சிறப்பான ஆட்சி பண்ணிருப்பாரு. எங்களை வந்து பாக்கலங்க, எந்த கட்சிக்காரமே இங்க வந்து பாக்கல. நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சி குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் ஓட்டு போட்டது உதயசூரியனுக்கு தான். அப்ப எங்களை வந்து உதயசூரியன் கட்சி தான் வந்து பாக்கணும். நான் வந்து மத்தவங்களை நீங்க ஏன் வரலன்னு கேட்க முடியாது. உங்களை தான் நான் கேட்க முடியும், நீங்க ஏன் வரல. இப்ப இதே மாதிரி இப்ப எங்களுக்கு இவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, இவர் கண்டிப்பா எங்களுக்கு செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. டிஎம்கே தான் எங்களுடைய ஓட்டு தான். ஏன்னா திமுக ஓட்டு போடுறீங்க? நல்லா வசதி பண்ணியிருக்காரு, நல்ல அடிப்படை இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு எது? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா, போன முறை திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஏன் திமுக ஓட்டு போட்டேன்னா, 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த எடப்பாடியார் எந்த ஒரு வேலையும் 10 வருஷமாக செய்யலைன்றது எனக்கு ஊரறிஞ்ச விஷயம். அதனால் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் நல்லது செய்வாங்கன்னு தான் ஓட்டு போட்டேன். ஆனால் ஓட்டு போட்டதுக்கான பிரயோஜனமும் எதுவுமே இல்லை. ஏன் இல்லைன்னா, இங்கே 7 அடி தண்ணி மட்டும் 7 அடி அளவில் தண்ணி இருந்தது. தண்ணி இருந்த ஏரியா கூட வந்து எட்டி பார்க்காத பறந்தாமல் சேகர் பாபுக்கும் அவருக்கும் கோஷ்டி அரசியல் பூசல் இருந்ததுனால, அவரு வந்தால் இவர் வரமாட்டார், இவர் வந்தால் அவர் வரமாட்டேன்ற சூழ்நிலை தான் இங்கே ஏற்படுது. அதனால் இவங்க எந்த ஒரு இந்த இடத்துல வந்து வேலையும் செய்யலை. பரந்தாமனுடைய தொகுதி எழும்பூர் மட்டும்தான். ஆனால் அவர் அதிக நேரம் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சேத்பட்டு, அந்த இடத்துல தான் அவர் இருப்பார். தவிர இந்த சூளை பகுதி சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் அவர் வரவே மாட்டார். ஏன் வரமாட்டார்னா, சேகர் பாபு அவர் வரக்கூடாத அளவுக்கு இங்கே பண்ணி வச்சுருக்காரு. இதன் காரணமாக நான் அவருக்கு வந்து இந்த முறை ஓட்டு போட மாட்டேன், இரட்டை இலை சின்னத்துக்கு தான் வாக்களிப்புன்றதை உறுதியாக கூறுகிறேன். விஜய் வந்திருக்காரு, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு என்ன மெசேஜ் சொல்லுங்க? விஜய் வந்து வர ஜென்ரேஷனில் ஓட்டு வாங்குவார் தான். இந்த முறை அவருக்கு நான் ஓட்டு போடணுமான்ற கருத்தை என்ன கேட்டிங்கன்னா, நான் வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவருக்கு இந்த முறை யார் ஆட்சியில் உக்காரணுன்றதை நான் நிர்ணயிச்சாதான் அந்த கட்சி தான் ஓட்டு போட முடியும். ஏன்னா நான் விஜய்க்கு போட்டேன்னா திமுக தான் திருப்பி ஆட்சியில் வந்து உக்காருவேன்றதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். என்னுடைய வாக்கு வந்து இரட்டை இலை சின்னத்துக்கு தான் வாக்களிப்பேன். இல்லை, ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது 2 ஆட்சியும் பார்த்தாச்சு, புதுசாக ஒரு ஆட்சி வருது இல்லை, அது என்னன்ட்டு நம்ம பார்ப்போமே, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். டிவிகே. அவர் அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ அவரோட சலுகைகள்லாம் சொல்லியிருக்காருல்ல, அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தா மற்ற 2 கட்சியோட அவரது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. கல்யாண இதுக்கெல்லாம் வந்து சீர்வரிசை கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதெல்லாம் நான் பார்க்குறேன். அவரை சுற்றி சில சர்ச்சைகள்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, பர்சனல் லைஃப்லாம் பேசுறாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ எல்லாருக்குமே ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும், அதெல்லாம் நம்ம நோண்டி பார்த்தா நம்ம இது பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால பாலிடிக்ஸ் வேற, இது பர்சனல் வேற. ஸோ பாலிடிக்ஸில் அவர் எப்படி இருக்காரு, அரசியல் விதமாக எப்படி இருக்காரோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு? வர சட்டமன்ற தேர்தலில் என்னோட ஆதரவு இரட்டை இலைக்கு தான். ஏன் இரட்டை இலை? இரட்டை இலை கொடுக்கலன்னா, இப்போ வர திமுக ஆட்சி சரியில்லைங்களே. எப்படி, என்ன வகையில் சரியில்லைன்னு? என்ன வகையில் சரிங்களா, போதை வசதி அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன பசங்களாம் வந்து இப்போ போதை மருந்துக்கு அடிமையாயிட்டாங்க. குடி ஒரு பக்கம், திருட்டு. அது இல்லாமல் வந்து இந்த ஆட்சி வந்து, இந்த திராவிட ஆட்சி வந்து இந்துக்களுக்கு ரொம்ப விரோதமான ஒரு இதுவாக இருக்குது. ஓகேங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்துக்கள்ன்றால நசுக்க பார்க்குறாங்க. இதுதான் மெயின் மேட்ரு. ஓகேவா, அதுலேயுமே விலைவாசி உயர்வு. ஓகேவா, 2வது வந்து என்னென்னா, இந்த இடத்துல வந்து வெள்ளம் வருது, தண்ணி நிற்கிது, அதை வந்து இது வரைக்கும் ஒரு பொருட்டாக அவங்க கருத மாட்டுறாங்க.
இங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்ப வந்து அவஸ்தைப்படுறாங்க அந்த நேரத்தில் வந்து இங்கே இருக்க எம்எல்ஏவோ கவுன்சிலரோ திமுக சார்பில் யாருமே வந்து பார்க்குறதே இல்லை. ஓகேங்களா? அதனால் வந்து மக்கள் வந்து ரொம்ப விரக்தி ஆகிட்டாங்க. ஏற்கனவே இங்கே வந்து திமுக தான் இருக்குது இந்த நேரத்தில். அப்படி இருந்தும் மக்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதனால் ஒரு மாற்றம் வரட்டும். அதனால் திமுக பண்ணலாம். எடப்பாடி ஆட்சியில் கூட இந்த அளவுக்கு கிடையாது. எடப்பாடியும் 5 வருஷம் இருந்தார். ஆனால் ஜனங்களுக்கு அப்போ கிடையாது. ஆனால் இந்த முறை வந்து ரொம்ப ஜனங்களாக ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. வெள்ளத்துலேயும் சரி, அதுலேயுமே விலைவாசி ரொம்ப உயர்வாகுது. அதனால் வந்து ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி இந்த முறை நாங்கள் ரெட்டை இலைக்கு அதிமுகவுக்கு நாங்கள் ஆட்சி இது பண்ணலான்னு ஒரு கருத்து கணிப்பில் இருக்கோம். வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து உங்களுடைய ஆதரவு யாரு? சீமானுக்கு. ஏன் சீமானு? தனிச்சு போட்டிக்கிறாரு. 234 அவர் தான் போட்டிக்கிறாரு. விஜயம் தனிச்சு தானே போட்டிருக்காரு. அவர் போட்டிக்கிறாரு. இப்பதானே வந்திருக்காரு. வரக்கூடிய எலெக்ஷன்ல உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடலாம்? ரெட்டையிலைக்கு தான். ஏன் ரெட்டையில? எதுவுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. நான் பட்டாவா இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். திமுக ஆட்சி எங்களுக்கு சரியில்லை. நாங்கள் பட்டா கட்டுக்கு அது முன்னே கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிருக்க எல்லாம் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு எதுவுமே அந்த இதுன்றது ஒன்றுமே கிடைக்கல. அதுக்காக வந்து எதுக்காக ஓட்டு போடுறோம்னா இந்த பிரபுஜியை வச்சு நாங்கள் வந்து ரெட்டையிலுக்கு சின்னதுக்கு ஓட்டு போட்டோம்னா எங்களுக்கு அந்த கிடைக்குன்னு நம்புகிறோம். கருப்பு கொடி கட்டி நாங்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணியிருக்கோம். வேட்பாளர் வந்தார், கருப்பு நாங்கள் கைட்டி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்தார். எங்களுக்கு அந்த பட்டா வேணுன்றதுக்காக கருப்பு கொடி கட்டினு எல்லாமே எதுவுமே நடக்கல. திமுக அந்த பரமநாதன் வந்தார், ஆப்பம் சாப்பிட்டு ஆபத்தோட போயிட்டாரு. இந்த கல்ல ஆபத்தோட போயிட்டார். பரவ என்ன பண்ணாரு? எங்களுக்கு ஒன்றுமே பண்ணல. இவ்வளோ தண்ணி மக்களாக தண்டிக்க போட்டோம். அப்போ நாங்கள் தான் பண்ணோம். எங்கள் பிரபுஜி நாங்கள் மக்கள் நாங்கள் எல்லாமே சேர்ந்து தான் பண்ணோம். யாருமே எதுவும் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஆமாம், சாப்பாடு நாங்கள் தான் பண்ணோம். போட்டு கூட கிடையாது எங்களுக்கு. நாங்கள் தான் போட்லாம் வச்சு பிரபுஜியில் வச்சு நாங்கள் தான் போட்டு நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டோம். புரியுதுங்களா? இப்போ என்னென்ன பண்றீங்க நீங்க? ஆட்சி அதான் அது கிடையாது. எங்களுக்கு தேவை அங்க பட்டா கொடுத்துருக்கீங்களா? எங்களுக்கு இந்த கொள்ளையாளன்னு கிடையாது. எங்களுக்கே பட்டா தரல. முகாம்லாம் நடத்துனாங்களா? அங்க போயிட்டு நீங்க மனுலாம் கொடுத்து எல்லாம் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்துருக்கோம். எல்லார்ட்டையும் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. அதனால வந்து நாங்க வந்து போராடுவோம். அதாவது நாங்க இறக்குறோமோ இல்லையோ எங்க முன்னோருக்கு அதுக்கப்புறம் காலத்துல அவங்களுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? புரியுதுங்களா? இந்த வாட்டி உங்களுடைய வாக்கு ரெட்டையிலை. ஆமா, வாக்கு என்னோட வாக்கை ரெட்டையிலை தான் வாக்கு போடுவோம். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சூரியன் தான் வர வைக்குது. கடந்த 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருந்துச்சு? ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லாம் லேடிஸுக்கு ஓரளவுக்கு செஞ்சார். ஃப்ரீ பஸ்ஸு இதுக்கெல்லாம் கொடுத்தாரு. பசங்களுக்கெல்லாம் லேப்டாப்பு அதெல்லாம் கொடுத்தாரு. ஓரளவுக்கு பரவாயில்ல அவர் ஆட்சி. வேட்பாளர் நிற்க வச்சுக்கிறாங்க. இந்த வேட்பாளர்கிட்ட இந்த பட்டா வழங்குற விஷயத்தெல்லாம் சொல்லி வச்சுக்கிறார். பட்டா வழங்குறதுல எங்களுக்கு திருப்தி தான். வேட்பாளர் வந்து நல்ல முறையில் பேசிட்டு போய்க்கிறார். 5 நாளைக்கு ஒரு வாட்டி நான் உங்களுக்கோசம் 5 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த ஆஃபீஸில் வந்து உட்காந்து பேசுவேன். பேசி இன்னும் நல்லா இதுக்குன்னு நான் பண்ணுவேன். உங்களது ஒட்டினா நிற்பேன் அப்படி சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் யாரும் இந்த வாக்குறுதியை கொடுக்கல. இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் யாரும் சொல்ல. பர்ணாமன் எம்எல்ஏ வந்தார். இதோ இங்கேயே ஓட்டு போட சொல்ல இங்கே நின்றுன்னு வடை கிடை எல்லாம் சாப்பிட்டாரு. டீ வாங்கினாரு, டீ சாப்பிட்டாரு. ஒன்றுமே பண்ணல. அவர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. 5 வருஷம் ஆண்டார். ஆனால் எங்களுக்கு எதுவுமே பண்ணல. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏடிஎம்க்கு போலாம் இருக்கிறோம். அவ்வளோ ஏடிஎம்க்கு தான் எங்கள் ஓட்டு. அடுத்தபடியா விஜய் எல்லாம் வர வந்திருக்காரு. விஜய்க்கு எப்படி பாக்குறீங்க? அவரோட விஜய் வரட்டுங்க. விஜய் வரட்டும். விஜய் வருது தப்பே சொல்லியே. ஒரு புதுசா வரதான் நல்லதுதான். முதல்லயே வந்து நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்னா முடியாது. அது எதிர்கட்சியா உட்காருவாரு. எதிர்கட்சியா அவர் உட்காருவாரு. முதல்வராக ஆயிடுவேன்னா அது முடியாத சாத்தியம் இல்ல. எவ்வளவு பேர் வந்துட்டாங்க போயிட்டாங்க. கேள்வி கேட்க ஆயிருப்பாங்க. எவ்வளவு பேர் வந்துட்டாங்க போயிட்டாங்க. முதல்வரா வருது சாத்தியம் இல்ல. ஆனா அவர் எதிர்கட்சியா உட்காரலாம். டிஎம்கே கவுக்குறதுக்கு ஒரு வேலை பண்றாங்க. இவங்க பண்ணி முடிக்கலாம். வேட்பாளரும் பேசினாரு. நல்லா சூப்பராக பேசினாங்க. நம்ம ஊர் ஜனம் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நம்ம வேட்பாளரும் நம்ம ஊர் செல்லப்பிள்ளை அதிமுக வேட்பாளர் ரெட்டையிலை சின்னத்துக்கு எங்களுடைய வாக்கை வந்து நாங்கள் அளிப்போம். அவருக்கு நாங்கள் போடுவோம். வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? கண்டிப்பா தளபதி தானே. தளபதியில 2 பேர் இருக்காங்க. இந்த தளபதி நம்ம சின்ன தளபதி தான். பெரிய தளபதிலாம் வேஸ்ட்டுண்ணா. இப்போதான் திருநெல்வேலியே பார்த்தேன். இப்போதான் பார்த்து வச்சேன். அவர் ஸ்பீச்சை கேட்கும் போதே நம்மளுக்கு தெரியுது அவர் நல்லது பண்ண தான் வந்திருக்காருன்னு. அவருக்கு தான் போடணும். எல்லாருமே அவருக்கு தான் போடணும். கண்டிப்பாக அவருக்கு தான் போடணும். இந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சி எப்படி இருக்குது? சத்தியமாக படுமோசம். வேஸ்ட்டு. இந்த ஆட்டோவுக்கு இது வரைக்கும் எல்லாமே கோர்ட்டில் இருந்து எல்லாமே ஆர்டர் வந்துச்சு. இது வரைக்கும் ஒரு மீட்டர் கொடுக்கல. நாங்கள் வந்து 5-10க்கு இன்னமும் பிச்சை தந்தா இருக்கிறோம். அப்போ என்ன அவர் ஆட்சி நடத்துறாருன்னு தெரியல. வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்தவரை. வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காங்க. 8000 கூப்பன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் எடுத்துன்னு போய் நான் என்ன பண்ணுறது? இல்லை வீட்டில் மிக்சி, எங்கள் வீட்டில் கிரைண்டரு மிக்சி இல்லாமல் இருக்குதா? எல்லாமே எங்கள் வீட்டிலே இருக்குது. நீங்கள் என்ன கொடுக்குறது? எங்களுக்கு வந்து வேலை ஒழுங்காக கொடுத்தா நாங்கள் போய் வாங்கிக்க போகிறோம். நீங்கள் என்ன கொடுக்குறது எங்களுக்கு வந்து? வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருங்க? ரெட்டையிலை. ரெட்டையிலை. ஏன் ரெட்டையிலை? தான் இங்கே இருக்கிறத வச்சு. ஏன் இப்போ 5 வருஷமா இங்க திமுக ஆட்சி இருந்துச்சு. இங்க எம்எல்ஏ கூட திமுக எம்எல்ஏ தான் இருந்தார். பரந்தாமன். அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவர் வந்து வர்றது கிடையாதுங்க. பாக்குறதே கிடையாது. பார்க்கறது கிடையாதாம்மா. விஜய் வேற வந்திருக்காருல்ல. இப்போ விஜய்க்கு உங்களுடைய ஆதரவு இருக்குமா? இல்லை, நமக்கு ஐடியா இல்லை. ஏன் அந்த ஐடியால இருக்கீங்க? நல்ல ஒரு பெரிய நடிகர் அவரு. நடிகர் தானே. அரசியலுக்கு அவரு சரிப்பட்டு வர மாட்டாங்க. நம்ம கருத்து அவள் தான். இந்த எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு அதிமுக தான்.
என்னோட ஓட்டு வந்து ஏடிஎம்கே போடலான்னு இருக்கேன். ஆக்சுவலி நானும் டிஎம்கேக்கு தான் போடலான்னு இருந்தேன். பட் வந்து ஏடிஎம்கே வந்தால் வந்து போலீஸில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகி கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு என்னோட ஒப்பீனியனு. அதுக்காக அப்பப்போ மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் வரும், அதை யாரும் சரியாக கண்டுக்கிறதே கிடையாது. போன ஆட்சியில் கூட எதுவுமே வந்து எங்களுக்கு பண்ணல. இப்போது மாற்றம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். சரி, இப்போ இந்த எலெக்ஷன்ல உங்களோட ஓட்டு யாரு? அதிமுக தான் சார். ஏன்னா திமுகவுக்கு போட்டு நம்ம டோட்டல் வேஸ்ட் ஆகி போச்சு. இப்போ இந்த வாட்டி அதிமுகவுக்கு போட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு ஆசை. விஜய்க்கு என்ன நீங்க சொல்ல வரீங்க? அவர் வர புதுசா வந்திருக்காரு. அவன் வந்திருக்கிறாரு, நமக்கு ஐடியா இல்லை சார். ஏன்னா நமக்கு அதிமுக தான் ஐடியா. ஆமாம், அதிமுகவுக்கு. வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு யார் ஓட்டு போடலாம் இருக்கீங்க? ரெட்டாலைக்கு தான் போடுவேன். ஏன் பாட்டி ரெட்டையில? எனக்கு எப்போ ஓட்டு வந்ததோ அதுல இருந்து, அண்ணாதுரை இருக்கும் போதுல இருந்து, எம்ஜிஆர் இருக்கும் போதுல இருந்து, ஜெயலலிதா இருக்கும் போதுல இருந்து இப்போ வரைக்கும் அதுக்கு தான். யார் அதுல நிக்கிறாங்களோ அதுக்கு தான் போடுவேன். ரெட்டையில தான் இந்த வாட்டி. ஆமா. சரி பாட்டி. யார் பணம் கொடுக்குறாங்க அது இதெல்லாம் கிடையாது. எனக்கு தேவை அதுதான். எங்கள் வீட்டில் எல்லாருமே அதுதான் போடுவாங்க. சரி பாட்டி, நன்றி நன்றி பாட்டி. திமுக ஆட்சியில் வந்து பரந்தராமன் வந்தவர் வந்து இலவசமாக நான் பட்டா கொடுப்பேன், எல்லாமே கொடுப்பேன். இதேமாரி பூந்தமல்லியில் அதுமாரி நான் வாங்கி கொடுத்தேன், அதனால் எனக்கு ஓட்டு போடுங்க 2021 சொன்னார். இது வரைக்கும் அவர் வந்து தமிழ்நாட்டு இங்கே வந்து தட்டாங்குளத்து பகுதியில் ஒரு நாள் கூட வரல. ஃப்ரெட்டு வெள்ளம் வந்தது, ஒரு நாள் கூட எட்டி பார்க்கல. ஏரியா பக்கமே வரல. இப்போ எப்படி அவருக்கு ஓட்டு போட முடியும்? எங்களால் போட முடியாது. அதனால் நாங்கள் இந்த வாட்டி ரெட்டையிலைக்கு தான் போடுவோம். நன்றி பாட்டி. யார் ஓட்டு போடலாம் இருக்கீங்க? நாங்கள் ரெட்டையிலைக்கு தாங்க போடுவோம். ஏன் ரெட்டையிலைக்கு ஓட்டு போடுறீங்க? அவங்க நல்லது செய்கிறவங்க போடுறோம். இந்த தேர்தலில் யாருக்கு உங்களுடைய ஓட்டு? ரெட்டையில். ஏமா ரெட்டையில? அம்மா தான் எல்லாமே செய்வாங்க. ஏன் திமுக எதுவும் செய்யலையா இந்த தொகுதியில்? சரி. ஏன் வெள்ளம்லாம் வந்துச்சு, அப்போ வந்து எம்எல்ஏ இந்த பக்கமே பார்க்கலன்னு சொல்றாங்க நிறைய பேர். முன்னாலே வரலையா அவரு? வரல. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்ன அப்படின்னா கஷ்டப்பட்டீங்க? சாப்பாடு எதுவும் கிடைக்கலையா உங்களுக்கு? ஆமாம்.